शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கம்ங்க. சீமான் அவர்களுக்கு நடப்பு 2026 சட்டசபை தேர்தல் எந்த மாதிரியான முடிவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா, சீமான் கடந்த பல வருட தேர்தல்களில் தனித்து போட்டிட்டு வந்துட்டுருக்கார். சரிங்களா, சிங்கம் போல் ஒரு வாக்கில் அஞ்சா நிஜமாக பேசி தன் கருத்துக்களை பேசி வருகிறார். புரட்சிகரமான கருத்துக்களாக இருக்குது. சரிங்களா, இந்த எலெக்ஷன்லேயும் ஒரு தனிச்சு தான் போட்டிக்கிட்டார். சரிங்களா, இவருக்கு சிம்ம ராசி. லக்னம் ரிஷப லக்னம் சிம்ம ராசி. லக்னத்தில் மாந்தி இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், 3ல் குரு உச்சமாக இருக்கார். சரிங்களா, 4ஆம் இடத்துல சந்திரன் திக்குபலமாக இருக்கார். செவ்வாய் நட்பு ஸ்தானம் சிம்ம ராசி அப்படிங்கிறது. சரிங்களா, 6ஆம் இடத்துல சூரியன் சூரியன் அப்படிங்கிற ரெண்டுமே கேது கிட்ட கிரகணம் ஆயிடுச்சு. சரிங்களா, லக்னாதிபதி சுக்கிரன். சரிங்களா, ஆத்ம காரகர் சூரியன், அரசு குறிக்கக்கூடியவரும் சூரியன் தான். இந்த ரெண்டுமே கேது கூட சேர்ந்து கிரகணம் ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய மைனஸ். நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 7ல் தனிச்ச புதன், வாக்குக்காரகர் ப்ளஸ் பூர்வ புண்ணியாதிபதி புதன், யோகாதிபதி. அவர் 7 இருக்கார். 7 நேர் லக்னத்தை பார்க்குறாரு. சரிங்களா, அதுக்கடுத்து சனி 10ஆம் இடத்துல கும்பத்தில் மூலத்திரிகோண உழவில் இருக்கிறார். சரிங்களா, வக்கர மக்கள். 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. 12ல் ராகு மறைஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போ நடந்த சனி புத்தி 9-10 யோகாதிபதி தான் சனி. சரிங்களா, அவர் பாவம் அப்படிங்கிறதுல 11ஆம் இடத்துல வர்றாரு. சரிங்களா, அப்போ 10 வேலைகளை 11ஆம் இடத்துல லாபகரமாக தருவார். சரிங்களா, இவருக்கு இந்த எலெக்ஷனில் முடிவுகள் அப்படிங்கிறது மிகுந்த லாபம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். சரிங்களா, உத்திரம் 1ஆம் பாதம் இவர் பிறந்த நட்சத்திரம். சரிங்களா, சந்திரன மண்ட நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். கிருஷ்ண ஏகாதசி தேய்பர ஏகாதசியில் பிறந்திருக்கார். தவக்கரணம். இதன் அடையாளம் சிங்கம் தான். சரிங்களா, ராசி இவருக்கு சிம்ம ராசி. வைத்திருதி சுபநாம யோகம். இவருக்கு இவரோட பேச்சு, அதிரடியான பேச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் வாக்குக்காரகர் புதன். சரிங்களா, ப்ளஸ் பூர்வ புண்ணியாதிபதி தனிச்சிருக்கார். புதனுக்கு தனிச்சிருந்தால் நல்லா பவர். அதனால் தனிச்சிருந்த ஒரு நேரம் லக்னத்தை பார்க்குற உயிர் ஆன்மா பார்க்குறாங்க. இவருக்கு 2 அப்படிங்கிறது பேச்சு. சரிங்களா, அந்த பேச்சு அப்படிங்கிறது இவருக்கு அதிரடியாக இருக்குது. சரிங்களா, பேச்சு திறமை அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. இது அதிரடியான புரட்சிகரமான பேச்சுக்கள், ரெவல்யூஷன் அப்படிங்கிற புரட்சி. சரிங்களா, புரட்சி சிந்தனைகள் அப்படிங்கிறது தான் இவருக்கு இருக்குது. சரிங்களா, பிரபாகரன் சேகுவேராவை பின்பற்றி இவர் ஒரு தைரிய வீரமாக பேசிகிட்டு இருக்காரு. சரிங்களா, இது காரணம் சந்திரன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்காரு. சரிங்களா, வலுவான சந்திரன் 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில் திக்கு பலமாக வந்திருக்கார் சந்திரன். சரிங்களா, அது அவருக்கு நட்பு ஸ்தானம் கூட சந்திரன் சூரியன் அப்படிங்கிறது. அதுக்கு செவ்வாய்க்கு நட்பு ஸ்தானம் தான். சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம். சரிங்களா, வலுவான சந்திரன் கூட செவ்வாய் இங்கே வலுவாகி சேர்ந்துருக்காரு. இதனால செவ்வாய் அப்படிங்கிறது புரட்சி, வீரம், ப்ளஸ் முரட்டுத்தனம், சரி, துணிவு, இதெல்லாம் செவ்வாய். அது சந்திரன் கூட சேரும்போது, சந்திரன் தேகம், உடல். சந்திரன் கூட சேரும்போது இவருக்கு என்ன ஆச்சுன்னா மிகுந்த ஸ்ட்ரென்த்து, மிகுந்த சக்தி, வீரியம், துணிவு அப்படிங்கிற வந்திருக்குது. இதுதான் காரணம். இது பேச்சில் வெளிப்படுற காரணம் வாக்குக்காரர் புதன் 7ல் லக்னத்தை பார்க்குறதுனால தான். சரிங்களா, இந்த புதனுக்கு கேந்திரத்தில் உட்காந்து சனி தர்சனத்துறாரு. சரிங்களா, அதனால் இவருக்கு சனி யோகத்தை கொடுக்கணும். இவர் பேச்சிலேயே யோகம், அதுலேயே எதிர்ப்புகளையும் கொடுக்கும். ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது புதனுக்கு பகை வீடு. சரிங்களா, இது காலப்புருஷனுக்கு 8ஆம் ஸ்தானம். சரிங்களா, 8 7 அப்படிங்கிறது சம்மந்தப்படுது. புதனுக்கு பகை அப்படிங்கிறது வர்றதுனால இவருக்கு பேச்சில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது புண்ணியம் ப்ளஸ் பேச்சு அப்படி இருந்தாலும் வாக்கு புண்ணியம். அதாவது 2 வாக்கு, 5 புண்ணியம். வாக்கில் புண்ணியம் கொடுத்தாலுமே அந்த 2 தான் இது பகை வீடு அப்படிங்கிறனால கலப்புறம் 8 அப்படிங்கிறனால மறைமுகமான பகைகள், எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கிற பேச்சில் அந்தளவுக்கு பகை அப்படிங்கிறதும் இருக்குது. இது சனி திசை சனி புத்தி அப்படிங்கிறனால இது தர்ம கர்மாதிபதி.
சனி. 9, 10 9 தர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம். இது 9, 10க்குரிய சனி வந்து 10லேயே இருந்து 11ஆம் இடத்தோட வேலை செய்கிறதுனால இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து லாபகரமாக இருக்க போகுது. சரிங்களா. அதான் இதுவரை சந்தித்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் வந்து மிகுந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி பெறுவார். ஓரிரு இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த எலெக்ஷனில். சரிங்களா. இவருக்கு 4 முனை போட்டியை வந்து அந்த எலெக்ஷன் இருக்குது. சரிங்களா. இவர் மிகுந்த ஒரு ஓட்டுக்களையெல்லாம் வந்து பிரிச்சுட்ருக்காரு. மிகுந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காரு. நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காரு. இவரோட சிந்தனைகளை புரட்சியான சிந்தனைகளை வந்து இவர் வந்து நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறார். சரிங்களா. அதனால் வந்து இந்த எலெக்ஷன் அவருக்கு வந்து இதுவரை சந்தித்த தேர்தல்களை விட இதில் வந்து இவர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை திகழ்வார். சரிங்களா. இது என்னதான் இருந்தாலுமே இவர் லக்னாதிபதியே வந்து லக்னாதிபதி வீக் ஆகிறதுனால வந்து இவருக்கு வந்து டோட்டல் அவுட். லக்னாதிபதி வீக்காக தான் டோட்டல் அவுட் எல்லாமே. 12 ஸ்தானத்தையும் வந்து இவர் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதே வந்து உயிரான லக்னம் ப்ளஸ் லக்னாதிபதி தான். அவரே ஒரு வீக்காக இருக்கும்போது டோட்டலாக எல்லாமே அவுட்டு தான். இதனால் சனி தசை அப்படிங்களா அவர் தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோகத்தை கொடுத்து சரிங்களா இவருக்கு ஒரு செல்வாக்காக வந்து வச்சுருக்கு. ஆனால் தலைமை தாங்கியெல்லாம் இவரால் வந்து வழிநடத்தி செல்ல முடியாது. சரிங்களா. இவர் வந்து விஷ்ணுபீலில் வந்து வெற்றிகரமாக இருந்ததுக்காரனா சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு. சுக்கரன் ஆட்சி பெற்றதுனால கேது கூட சேர்ந்து நெருங்கி கிரகணமாக ஆகிக்கிறதுனால அதுலேயும் வந்து இப்போ நிலை இல்லைன்னு இல்லை. சரிங்களா. இந்த அரசியல்லையும் வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்திரம் அப்படிங்கிற தலைமை அப்படிங்கிற வந்து இவரால் தலைமை ஏற்று ஆள முடியாது. சரிங்க. தலைமை இருந்து ஆள முடியாது. இவர் அப்படியே ஆண்டாலும் இவருக்கு ஒரு நாட்களில் அதிலிருந்து இவர் மாற்றம் செய்யப்படுவார், மாறிவிடுவார். சரிங்களா. அதாவது புதன் தான் இவருக்கு வந்து மிகுந்த பலம் அப்படிங்கிற. லக்னாதிபதி வீக்காக இருந்தாலுமே 2-5க்குரிய புதன் வந்து பலமாக இருக்கார். சரிங்களா. லக்னாதிபதி வீக்காக ஆகிட்டார். ஆனால் 8க்குரிய இவர் வந்து குரு வந்து உச்சமாக்கிறனால இவருக்கு ஆயுளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. சனி வந்து ஆயுள்காரகர், அவர் வந்து நல்ல வலுவாக இருக்கார். சரிங்களா. சனி வந்து இங்கே வந்து மிதனத்தில் இருக்கிறார். அம்சக்கட்டத்தில் அம்சம் அப்படிங்கிறது இந்த வர்க்கம் இருக்கிற கிரகங்கள் சுப வர்க்கமா பாவ வர்க்கமா அப்படிங்கிறது பார்க்குறது அம்சக்கட்டம். சரிங்களா. அம்சக்கட்டத்தில் வந்து மிதுன லக்னமாக இருக்குது. மிதுன லக்னம் அப்படிங்கிறது படைப்பு கல்வி உருவாக்கல் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான். இவருக்கு அந்த சினிஃபீல்டில் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற இதெல்லாம் வந்து செஞ்சார். வெற்றிகரமாக வந்து செஞ்சார். சரிங்களா. குறிப்பாக வந்து தம்பிங்கிற படத்தில் இவரோட தன்னோட கருத்துக்களை வந்து இவராகவே பேசி அவரை நடிக்க வச்சு அவர் மூலமாக இவர் வெளிப்பட்டார். சரிங்களா. மிகுந்த வெற்றியும் முடிஞ்சது படம். சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு கலை வந்து இவருக்கு வெற்றிகரமாக வந்து திகழ்ந்து வந்து வெற்றியை கொடுத்துச்சு. சரிங்களா. இது வந்து அரசியலில் வந்து இவர் வெளிக்கொணர்ந்து அதில் வந்து வெற்றி எட்ட வேண்டும் அப்படின்னு வந்து நினச்சி ஒரு தனிச்சு போட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. சரிங்களா. இதுக்கான மக்கள் சனி வந்து இவர் சுபத்துவமாக தான் இருக்கார். ஏன்னா அம்சக்கட்டத்தில் சனி வந்து இங்கே வந்து சுபவர்க்கமே இருக்கார். ராசி சாட்டில் வந்து சந்திரனோட பார்வை வந்து இருக்குது. சந்திரன் சனி அப்படிங்கிறது அதாவது ஒளி இழந்த சந்திரன் தான். சரிங்களா. தேவி அமாவாசை நோக்கி போய் கொண்டு இருக்கிற சந்திரன் அப்படிங்கிற பார்வை இருக்குது. ப்ளஸ் வந்து செவ்வாயோட பார்வை சனி சந்திரன் பார்வை அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒளியற்ற சந்திரன். சரிங்களா. செவ்வாய் அப்படிங்கிறது பகை, சனி செவ்வாய்க்கு பகை. அதனால் வந்து இந்த பார்வையில் வந்து மேலும் வந்து பாவத்தும் வந்து ஆடுகிறார் சனி. சரிங்களா. அதை அரசக்கூடிய சூரியனும் வந்து அவுட்டு. அதனால் வந்து இவருக்கு தசாபுத்தியின் ரீதியாக தசாபுத்தி வந்து 9, 10 தர்ம கர்மாதிபதி. சரிங்களா. அந்த தசாபுத்தி வழியாக வரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது வந்து முன்னேற்றத்தை கொடுக்கு. ஆனால் ஆட்சியை எட்டி பிடித்து அதிகாரத்தில் உட்கார வைக்காது. சரிங்களா. இது அவருக்கு இந்த எலெக்ஷனில் வந்து வெளிப்படக்கூடிய முடிவு. சரிங்களா. இவருக்கு வந்து ஏன் வந்து அரசியலில் வந்து இவர் இருக்காருன்னா அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாருன்னா சூரியன் வந்து லக்னாதிபதி கொடுக்குறாரு. லக்னாதிபதி வந்து சிந்தனை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து சூரியன் வந்து லக்னாதிபதி சுத்தம் கொடுக்கறதுனால அது அந்த அரசியலில் வந்து அரசாளமே அப்படின்னு வந்து இவர் நினைக்கிறார். சரிங்களா. இது சூரியன் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது. சரிங்களா. சூரியன் வந்து வாங்கிக்கிற சாரம் வந்து விசாகம் 1ஆம் பாதம். சரி. விசாகம் அப்படிங்கிறது வந்து குருவோட நட்சத்திரம். அதாவது இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியோட நட்சத்திரத்தை வந்து சூரியன் கணக்கார். ஆனால் சூரியனுக்கு அது நட்பு கிரகத்தை குருவோ நட்சத்திரம் விசாகம் 1ஆம் பாதத்தில் சூரியன் இருந்து லக்ன அசுபரோட நட்சத்திர சாரப்பட்டிருக்கார் சூரியன்.
ஆனால் சூரியனுக்கு விசாகம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் நட்பு தான். சரிங்களா, அதனால் வந்து ஓரளவுக்கு நட்பு சாரம் வாங்கிக்கிறனால அந்த இது வந்து அது விருப்பத்தை கொடுக்குது. சரிங்களா, லக்னாதிபதியோட சேர்ந்துக்கிறனால சூரியனுக்கு அந்த அரசியல் அப்படிங்கிற தாட் வந்து இவருக்கு லக்னாதிபதியோட சேர்ந்ததுனால சூரியன் வந்து லக்னாதிபதிக்கு அந்த தாட்டை கொடுக்குறாரு. சரிங்களா, அது ஒரு அரசியல் ஆளுன்னு நினைக்கிறது காரணம். ஆனால் வந்து சூரியன் வந்து அம்சத்துலேயும் அவர் வந்து பாவவர்க்கந்தே இருக்கார். சரி, சூரியன் சுக்கிரன் கேது அங்கேயும் சேர்க்கு, அது வந்து பாவத்துவமாக தான் இருக்குது. அதனால் வந்து இவருக்கு அரசியலில் வந்து இவர் நினைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து வெற்றி ஈட்ட முடியாது. சரிங்களா, ஏதோ வந்து ஒரு செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்குது, அது நாள்தோறும் பெருகிய வண்ணம் இருக்குது. சரிங்களா, ஆனால் அதில் வந்து இவர் வந்து யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு அந்த மாதிரி இதில் போயாச்சு அப்படின்னா வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா புதன் வந்து 7 இருக்கார். 7 அப்படிங்கிறது வந்து கூட்டு, பங்காளிகள், சமுதாயம் அப்படிங்கிறது. அங்கே வந்து யோகாதிபதிக்கிறனால இவர் கூட்டு சேர்ந்தால் தான் இவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு கிடைக்கும். சரிங்களா, அவர் அதெல்லாம் வந்து விட்டுட்டு கடிச்சு தான் வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அது ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு. இது நாளடைவில் மாறலாம். சரிங்களா, அந்த கொள்கை அப்படிங்கிற நாளடைவில் மாறலாம். மாறி கூட்டாக இருந்தாருன்னா இவருக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். சரிங்களா, எலெக்ஷன் வந்து இவருக்கு மிகுந்த செல்வாக்கான முடிவுகளை பெறுவார். ஓரிரு இடங்களையும் வெல்வார். ஆனால் வந்து அதிகாரம் செலுத்தி ஆட்சியை பிடித்து நாடாளுமன்றம் இவருக்கு வந்து யோகம் இல்லை. சரிங்களா, இதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிங்க.